வணக்கம். இங்கிலீஷ்ல இந்த will plus have உள்ளாவானது சென்டென்ஸ்ல வர்றப்போ எந்த மீனிங்ல வரும், எப்படி எல்லாம் சரியான டென்ஸ்ல யூஸ் பண்ணுங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போலவே நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட் அண்ட் அதுல வரக்கூடிய டெய்லி யூஸ் ஃப்ரைசஸ், idioms, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இது எல்லாத்தையுமே அங்கேயே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இதுலலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், வொக்காபுலரி எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப மட்டுமே ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு வீடியோவும் வெயிட்டிங்ல இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே உள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த வில்லானது சென்டென்ஸ்ல வர்றப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், பல வீடியோஸ்ல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதோட மீனிங் ரெண்டு விதமா வரும். அதாவது ஒரு வேலையானது இனிமே ஃபியூச்சர்ல நடக்கும் அல்லது நடந்தே தீரும். இந்த மாதிரி ஒருவர் ஒரு வேலையை சாதாரணமா செய்வார் அப்படிங்கிறதையும் அல்லது செய்தே தீருவார் அப்படிங்கிறதையும் இந்த வில்லானது ரெண்டு மீனிங்ல குறிப்பிடுது. ஆனால் எந்த மீனிங் எந்த இடத்துல வருங்கிறத மறந்துடவே கூடாது. சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது நாம எல்லாருமே இந்த ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தேய்ங்கிறத ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ்னு படிச்சுட்டு வந்திருப்போம். மொத்தமா சேர்த்து இதெல்லாமே பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இந்த மூணு பர்சன்ஸ்ல செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ஸா இருக்கக்கூடிய யூ, ஹி, ஷி, இட், தேய்க்கு இந்த வில்ல சேர்த்து யூஸ் பண்றப்போ அந்த இடத்துல மட்டும்தான் இதோட மீனிங் சாதாரணமா ஒருவர் ஒரு வேலையை செய்வாருங்கிறத குறிப்பிடும். அப்போ மேல இருக்கக்கூடிய இந்த ஐக்கும் வீக்கும் இந்த வில்ல யூஸ் பண்றப்போ அதேதான், அவர் அந்த வேலையை செய்தே தீருவார். அப்படின்னா நாம காலங்காலமாவே ரொம்பவே ஈஸியா இந்த வில்ல எடுத்துட்டு போய் ஐ வில் கம், we will learn English இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே, இதெல்லாமே வெறுமனே நான் வருவேன் அப்படிங்கிற சாதாரணமான மீனிங்ல தான் நாமளுமே பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க பேசினாலுமே நமக்கு அப்படிதான் புரியுது. இதெல்லாமே தப்பா அப்படின்னா கண்டிப்பா தவறுதான். இந்த மாதிரி இந்த வில் எடுத்துட்டு வந்து ஐக்கும் வீக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்றப்போ அந்த இடத்துல இந்த வேலையானது சாதாரணமா நடக்கும்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு படி மேல போய் கண்டிப்பா நடந்தே தீரும், I will come, நான் வந்தே தீருவேன் அல்லது நிச்சயம் வருவேன். We will learn English, நாம் அல்லது நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வோம்னு சாதாரணமா சொல்லாம நிச்சயமாகவே கற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி வலுவா குறிப்பிடுறதுக்காக வரும். இந்த மாதிரி தான் he will bring a cup of tea, we will bring a cup of tea. இந்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்றப்போ ஹீக்கு வர்றப்போ இந்த வில்லானது அவன் ஒரு குவளை தேநீர் கொண்டு வருவான் அப்படின்னு சாதாரணமாகவும் வீக் யூஸ் பண்றப்போ நாம் அல்லது நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம் அப்படின்னு கன்ஃபார்மாவும் குறிப்பிடும். அது மாதிரியே you will win, I will win இந்த ரெண்டு இடத்துலயுமே யூ ஆனது செகண்ட் பர்சன்ங்கிறதுனால அதேதான், சாதாரணமா நீ வெல்வாய்ங்கிறதையும் ஐ ஆனது ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கிறதுனால நான் வென்றே தீருவேன். அப்படியே they will protest, we will protest இந்த ரெண்டு இடத்துலயுமே தேய்க்கு வர்றப்போ தேயானது தேர்ட் பர்சன்ங்கிறதுனால அவர்கள் போராடுவார்கள் அப்படின்னு சாதாரணமாகவும் ஒய்யானது ஃபர்ஸ்ட் பர்சன்ல வர்றதுனால நாம் அல்லது நாங்கள் போராடியே தீருவோம் அல்லது நிச்சயமாகவே போராடுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு யூஸ் பண்றப்ப மட்டுமே இந்த வில்லானது கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். மீதி இருக்கக்கூடிய செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்றப்போ சாதாரணமா ஒரு வேலையானது இனிமே நடைபெறும், நடக்கும்ங்கிறத மட்டுமே குறிப்பிடுதுங்கிறது ரொம்பவே டீடைலா இப்போ புரிஞ்சிருச்சு. அடுத்ததா நாம வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த ஹாவையும் சேர்த்து will haveனு யூஸ் பண்றப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஹாவை தனியா சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ I have 2 books, we have an urgent meeting இந்த மாதிரி எல்லாம் நான் இதை வைத்திருக்கிறேன், 2 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் அல்லது எங்களுக்கு ஒரு அவசர சந்திப்பு இருக்கிறது. இந்த மாதிரியும் ஒருவேளை சப்ஜெக்ட் ஆனது சிங்குலரா இருந்தா அந்த ஹாவ அப்படியே ஹேஸா மாத்தி he has 10 balls, அவன் 10 பந்துகளை வைத்திருக்கிறான். இப்படியெல்லாம் வைத்திருத்தல் அப்படிங்கக்கூடிய ஆக்ஷனை குறிப்பிடுறதுக்காக இந்த ஹாவ சென்டென்சஸ்ல யூஸ் பண்றோம். இது அப்படியே தூக்கிட்டு போய் நம்மளுடைய வில்லோட சேர்த்து யூஸ் பண்றப்போ
அந்த இடத்துல இதோட மீனிங் சரியா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா 2 மீனிங்ஸை கொடுத்தே ஆகணும். ஒன்று சாதாரணமா ஒருவர் ஒரு பொருளை வைத்திருப்பார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். ரெண்டாவதா நிச்சயமாகவே வைத்திருப்போம் அப்படிங்கிற 2 மீனிங்ஸையுமே கொடுத்தாகணும். எக்ஸாம்பிள் பாருங்க. You have only 2 chocolates after you have given other 2 to Henry. நீ மீதி இருக்கக்கூடிய 2 ஹென்ரியிடம் கொடுத்து விட்ட பிறகு 2 சாக்லேட்ஸ் மட்டுமே வைத்திருப்பாய். இந்த மாதிரி யூக்கு வர்றதுனால அதேதான் சாதாரணமா வைத்திருப்பாய் அப்படிங்கிறத குறிப்பிடணும். இதுவே வீக் யூஸ் பண்றப்போ we will have many works sequently for you immediately after you finish each one of them. நீ அவைகளில் ஒவ்வொன்றையும் முடித்துவிட்ட பிறகு உடனடியாகவே தொடர்ச்சியாக நாங்கள் உனக்காக நிறைய வேலைகளை நிச்சயமாகவே வைத்திருப்போம். இந்த மாதிரி கன்ஃபார்மா குறிப்பிடும். அப்படியே he will have that key அப்படின்னு யூஸ் பண்றப்பவும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஹீக்கு எதுக்காக ஹாவ் யூஸ் பண்ணணும், ஹேஸ் தானே யூஸ் பண்ணணும்னுலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வில் பக்கத்தில் டூ ஃபார்மில் மட்டுமே ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை யூஸ் பண்ண முடியும். டஸ் ஃபார்மில் ஹேஸ்னெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர் டென்ஸில் மட்டும் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் ஹாவ் தான். அதை ஹேஸ்னெல்லாம் மாற்றிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்படியே they will have a copy of this document இந்த மாதிரி யூஸ் பண்றப்பவும் இந்த ஆவணத்தின் ஒரு நகலை அவர்கள் வைத்திருப்பார்கள். இந்த மாதிரி சாதாரணமா மட்டுமே யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்றப்ப மட்டுமே I will have some girls to retrieve our nation from thieves. இந்த மாதிரி வர்றப்போ கொள்ளையர்களிடமிருந்து நமது நாட்டை மீட்க நான் சில லட்சியங்களை வைத்திருப்பேன் கிடையாது, நிச்சயமாகவே வைத்திருப்பேன். இந்த மாதிரி கன்ஃபார்மா வருங்கிறது ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இந்த வில்லாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வர்றப்போ அதோட மீனிங் அப்படின்னு சொன்னாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்படி வில்லாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேர்ந்து வந்தா அந்த டென்ஸ் ஆனது கண்டிப்பா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா தான் இருக்கும். அப்படி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்தாலுமே அந்த இடத்துலையும் அதே தான் 2 மீனிங்கை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்படி பிரிச்சு 2 மீனிங்ல படிக்கிறப்போ இதோட ஃபர்ஸ்ட் மீனிங் ஒரு ஆக்ஷன் வேலையானது ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் ஆயிருக்கும், எதிர்காலத்தில் நடந்திருக்கும். ஒருவர் ஒரு வேலையை இனிமே செய்திருப்பார், குறிப்பிட்ட டைம்ல நிறைவடைந்து இருக்கும். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதையும் 2வது மீனிங்ல அதே தான் நிச்சயமாகவே செய்திருப்பார், அந்த வேலையானது கண்டிப்பாகவே நிறைவடைந்து இருக்கும். இந்த மாதிரி 2 விதமா வர்றப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Herman will have almost done the work when Richards joins him. Herman ஆனவன் ரிச்சர்ட்ஸும் அவனோட சேரும்போது கிட்டத்தட்ட வேலையை செய்து முடித்திருப்பான். அதாவது ஹெர்மன்ங்கிறது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பர்சன்ஸ்ல வரக்கூடிய ஹீக்கு ரீப்ளேஸ்மெண்டா நவுனா வர்றதுனாலையும் இந்த நவுனானது ஹீங்கிற ப்ரனவுனை மட்டுமே குறிப்பிடுறதுனாலையும் ஹீக்கு யூஸ் பண்ற மாதிரியே இந்த வில்ல சாதாரணமா அவர் அந்த வேலையை செய்திருப்பார். ரிச்சர்ட்ஸும் அவனோட சேரும்போது ஹெர்மன் ஆனவன் வேலையை கிட்டத்தட்ட செய்து முடித்திருப்பான். இந்த மாதிரி சாதாரணமாகவும் அடுத்ததா இதை அப்படியே எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கக்கூடிய வீக் யூஸ் பண்றப்போ அங்க இதோட மீனிங் பிஃபோர் யூ டிராவல் half of the distance by this old bike we will have reached the airport by bus. இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நீ இந்த பழைய ஓட்ட பைக்ல பாதி தூரத்தை பயணிக்கும் முன்பே நாங்கள் பேருந்தில் விமான நிலையத்தை நிச்சயமாகவே அடைந்திருப்போம் அப்படிங்கிறத வலுவா குறிப்பிடுது. அப்படியே இந்த வில்ல the man will have cut all pieces of woods within a short time into the shapes that we need. ஒரு குறிப்பிட்ட ஆள் நமக்கு தேவைப்படும் வடிவங்களுக்கு குறைந்த அளவு நேரத்திலேயே வெட்டி விடுவார்.
இந்த இடத்துலயுமே the manங்கிறது heங்கிற third person pronoun ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ இந்த மேனுக்குமே will சேர்த்து யூஸ் பண்றப்போ அந்த இடத்துலயுமே சாதாரணமான மீனிங்ல அவரு அந்த வேலையை செய்திருப்பார் அப்படிங்கிறதையும் அடுத்ததா the nation will have developed in 2020 according to Dr. Kalam's vision. அவரு ஏற்கனவே பாஸ்ட்ல இருந்துட்டு ஃபியூச்சரை நோக்கி கனவு கண்டது இனிமே 2020ல இந்த வேலையானது நிறைவடைந்து இருக்கும். தேசம் வளர்ச்சி அடைந்திருக்கும். இந்த வேலையானது ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அப்ப சொன்னதை இப்போ எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறோம். அப்படியே ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயே வச்சிருக்கிறோம். ஆனா 2020ங்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்ததா இந்த will have plus past participle கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துலயுமே இதோட மீனிங் எக்ஸாம்பிள் பாருங்க. The movie will have ended if you go this much later. நீ இந்த அளவுக்கு தாமதமாக செல்கிறாய் எனில் படம் முடிந்து இருக்கும். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த மூவியானது அதேதான் தேர்ட் பர்சன்ல இருக்கக்கூடிய இட்ட ரீப்ளேஸ் பண்றதுக்காக வரும். அப்படி வர்றதுனால இந்த நவுனுக்குமே will சேர்த்து யூஸ் பண்றப்போ சாதாரணமா இந்த ஆக்ஷன் ஆனது நிறைவடைந்து இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுது. இது மாதிரியே the nation will have completely drowned in debt if things go like this. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாடு முழுமையாகவே கடனில் மூழ்கிவிடும். இந்த ஆக்ஷனும் நிறைவடைந்து விடும். இந்த மாதிரியான மீனிங்ல தான் இந்த will ஆனது have plus past participle யூஸ் பண்றப்போ if வச்சு வரக்கூடிய கண்டிஷனல் கிளாஸோட சேர்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்பவும் இப்படியெல்லாம் நடந்தால் இப்படியெல்லாம் நடந்து இருக்கும் அல்லது நிச்சயமாகவே நடந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல குறிப்பிடுது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த will plus have will have ஆனது சென்டென்ஸ்ல வர்றப்போ முதல்ல will ஆனது ஒரு ஆக்ஷன் நடக்கும் அல்லது நடந்தே தீருங்கிறத குறிப்பிடுது. கூடவே இந்த haveம் சேர்றப்போ ஒருவர் ஒரு பொருளை வைத்திருப்பார் அல்லது ஐக்கோ வீக்கோ யூஸ் பண்ணோம்னா நிச்சயமாகவே வைத்திருப்பேன் அல்லது வைத்திருந்தே தீருவோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாகவும் குறிப்பிடுது. இதோட சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வந்தா அந்த டென்ஸ் ஆனது கண்டிப்பா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா தான் இருக்கும். அங்க இதோட மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்திருப்பார். இனிமே ஃபியூச்சர்ல இந்த ஆக்ஷன் ஆனது நிறைவடைந்து இருக்கும் அல்லது நிச்சயமாகவே செய்திருப்போம். கண்டிப்பா இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து இருக்கும். அதுவே இஃப் வச்சு வரக்கூடிய கண்டிஷனல் கிளாஸஸோட சேர்த்து யூஸ் பண்ணா இப்படியெல்லாம் நடந்தா இந்த வேலையானது இப்படியெல்லாம் நிறைவடைந்து இருக்கும், நடந்து இருக்கும் அல்லது நிச்சயமாகவே நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுதுங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இது மாதிரியே மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரிஸும் இந்த ஹேவ் வச்சு யூஸ் பண்ணா எப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த will haveல இது வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்துங்க நம்ம சேனல். இந்த சேனல் இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வரக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்கேயுமே போயிட்டு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டுமே ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க இங்கேயே தொடர்ந்து இருந்துங்க நம்ம சேனல் Intellect.